சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மண் இருக்குல்ல, நல்லா அதனால தண்ணி பயங்கர சவுண்டு கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நானாங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். அது தெரியுதுங்க. குட் மார்னிங்க. குட் மார்னிங். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை சட்னி, தக்காளி ரசம், பீட்ரூட் பொரியல். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். என்னன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டுங்க. வெங்காயங்க, சின்ன வெங்காயம். நான் வந்து புளி வந்து சட்னிக்கு போட மாட்டேன், அதனால தக்காளி ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகேங்க. மல்லித்தலைக்கு. ஓகே. மல்லி சட்னி. மல்லித்தலை சட்னி. ஓகேங்க. எண்ணெய் ஊற்றி தண்ணி தானே வெங்காயத்தை அலாசினதுனால. ஓகே. அதனால தண்ணி பயங்கர சவுண்டு கேட்குது. வெரி குட். நல்லா மியூசிக் கொடுக்குறீங்க. இது அப்படியே வணங்கிட்டே இருக்கட்டும். ஓகேங்க. மிளகாய் ஒரு 5-6 போட்டுக்கலாம். எதுக்குங்க? சட்னிக்கு தாங்க. சட்னிங்களா? சேர்ந்து வணங்கிட்டோம். ஓகேங்க. நீங்கள் காட்டுங்க. 5 மிளகாய். ஓகே. அப்படியே முழுசாக போட்டீங்க. அதை அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அரைக்கிறதாண்ணா? வடசட்டியில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஓகேங்க. தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்க. அதனால் இது அப்படியே கரைச்சி கொஞ்சம் நசுக்கி காலையில் டைம்னால கொஞ்சம் வேகமாகவே இருக்கீங்க. பதட்டமாக இருப்பீங்களா? இருக்குது பதட்டம் தாங்க. 8:10 ஆயிடுச்சு. ஊருக்கு அனுப்பணும்ல, இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. இன்னைக்கு தை அமாவாசைங்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகலான்ட்டு எந்திரிச்சேன். லேட் ஆகி போச்சு. அப்புறம் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு தெரிய போச்சு. சாமி கும்பிட்டதுனால லேட் ஆயிடுச்சு. ஓகே. சாமி கும்பிட்டதுனால லேட். தக்காளிக்கு எல்லாம் கரைச்சாச்சு. ஓகேங்க. அது அப்படியே ஊற்றும் போது வடிகட்டிடலாம். ஓகேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா மல்லி, கொஞ்சோண்டு வரமல்லி. பாருங்க. ஓகே. வரமல்லி கொஞ்சம் போடுறேன். ஓகேங்க. அப்புறம் ஜீரகம். 5 மட்டும். ஓகேங்க. மல்லி, சீரகம் இது 2 மட்டும் போட்டால் போதும். நல்லா இருக்குங்க, மனமாக இருக்கும். சத்தம் கேட்குது. ஓகேங்க. சத்தம் தான் நல்லா தான் கேட்குதுங்க. கருவேப்பில் போடுங்க. ஓகேங்க. மல்லி சட்னிங்க. மல்லியே காணுங்க. மல்லி அலசிட்டு இருக்கேன். என்னங்க? மல்லி இலையை அலசிட்டு இருக்கேன். மல்லி இலையை இருக்குமில்லங்க. இதை மல்லி. கரெக்ட். மண் இருக்குல்ல, அதனால அலசிட்டு இருக்கேன். ஓகேங்க. கட் பண்ணி போட்டேன். ஓகேங்க. கரைச்சி அவ்வளோதான். அப்படியே தண்ணியோட அப்படியே அலசி போட்டுறேன். ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. தேங்காய் போடணும். இந்த ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாமா? பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க? பூண்டு மட்டும் தட்டிக்கலாங்க. ரசப்பொடி போட்டு தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். டைம் ஆயிடுச்சு. பூண்டு மட்டும் இது பண்ணுறீங்க? ஆமாம். ஓகேங்க. ஆல்ரெடி மிளகா கிள்ளி வச்சிட்டிங்க. ஓகேங்க. மிளகா, பூண்டு அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ரசப்பொடி மிக்ஸ் பண்ணுறீங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேங்க. ஓகே. ரசம் ரெடி ஆகிடுது. ஓகேங்க. அடுப்பு பற்ற வச்சிட்டிங்களா? ஓகேங்க. ஓகேங்க. கடுகு அங்கே காட்டுங்க. இது ஜீரகம். ஓகேங்க. ஜீரகம் போட்டால் போதும். ஓகே. அப்புறம் கருவேப்பிலை. ஓகேங்க. மிளகாய், பூண்டு. ஓகேங்க. அவ்வளோதான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
ஈஸியாக வேணாங்க. ரசப்பொடி போட்டோம்னா நம்ம இதெல்லாம் ஈஸி தான். ஓகே. போதும்னு மாட்டேன், பத்தாது, அதனால போடுறீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போதும். இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க. இதை வந்து நம்ம மல்லி இலை போட்டுருவோம். நல்லா வணங்கிடுச்சு. ஓகேங்க. 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 ஓகே. மல்லி இலை போட்டாச்சு. ஓகே. தனித்தனியாக வணக்குவாங்க. ஓகேங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரே இதாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் ரசத்துக்குமே. வணங்கிடுச்சு. ஓகேங்க. மல்லி இலையை போட்டு ரசம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரசம் ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே, ரசம் ரெடி. தக்காளி ரசம்னால கொஞ்ச நேரம் கொதிச்சதுனா தான் நல்லா இருக்குன்னா பச்சை வாடை அடிக்கும். ஓகேங்க. ரசம் சூப்பரான கமகமக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. மல்லித்தலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தேங்காய் போட்டால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அரைச்சிக்கலாம். ஓகே, தேங்காய் போட்டால் ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாப்பாடு சுடு சாப்பாட்டுக்கு மல்லித்தலை சட்னி சூப்பராக இருக்குங்க. அது இந்த மல்லி ஜீரகம் போடுறதுனால நல்லா மணமாக நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன சமையல் அப்படியே சொல்லுங்க ஒன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி ரசம், மல்லித்தலை சட்னி, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வேறு நான் காட்டல, நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேங்க. பீட்ரூட் பொரியல். ஓகே. சாதமும் வச்சாச்சு, சாதமும் குக்கரில் வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு அடுத்த சமையலில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க. நன்றி, வணக்கங்க. பாய்.